அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாழும்போது மிக ஆச்சரியமான பண்புகளோடு வாழ்ந்து நேற்று பள்ளியிலே மரணம் எய்திய, பள்ளியில் வைத்து இறுதி மூச்சை இழந்த, எங்களோடு பலகாலம் ஒரு சாதாரண மனிதராக இவரோடும் கதைத்துறவாடி நட்புறவாடக்கூடிய ஒரு சிறந்த முன்மாதிரியான ஒரு மனிதர் பற்றிய ஒரு சில விஷயங்களை உங்களோடு கதைக்கலாம் என்றுதான் நான் இந்த வீடியோவில் பதிவு செய்கிறேன். எங்களோடு நீண்ட காலமாக நட்புறவாடிய, எங்களுக்கெல்லாம் இஸ்லாம் பாடத்தை பாடசாலையில் கல்லூரியில் கற்றுத்தந்த எமது ஆசிரியர் ஜஃபர்லா சார் அவர்கள் மௌத்தாகிய காலமெய்திய செய்தி நிறைய பேரை கவலைக்குள், அதிர்ச்சிக்குள் ஆளாக்கியிருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஜஃபர்லா சார் அவர்கள் உயிரோடு எங்கள் மத்தியில் வாழ்ந்தபோது அவர் பற்றிய ஒரு சில குறிப்புகளை நான் முகநூலில், ஃபேஸ்புக்கில் தீவிரமாக எழுதி கொண்டிருந்த காலகட்டங்களிலே ஒரு சில குறிப்புகளை நான் எழுதியிருந்தேன். தற்போது அவரை இழந்து நிற்கின்ற இந்த வேளையிலே அவர் பற்றிய இன்னும் சில முக்கியமான விடயங்களை உங்களோடு கட்டாயம் பேசியே ஆக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு முஸ்லிமாக, ஒரு ஆசிரியராக ஜஃபருல்லா சார் அவர்கள் எம்மத்தியிலே ஒரு சாதாரண மனிதராக, ஒரு சாதாரண முஸ்லிமாக அவர் வாழ்ந்தபோதும் இஸ்லாமிய விடயங்களை மிக தீவிரமாக பின்பற்ற வேண்டும், கவனத்தில் எடுக்க வேண்டும், அதற்கு எந்த மரியாதை கொடுக்க வேண்டுமோ அதற்கு அந்த மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று நீதியாகவும் நியாயமாகவும் அல்லாவுக்காக மட்டும் என்று நினைத்து வாழ்ந்த ஒரு மனிதராக அவர் பல சந்தர்ப்பங்களிலே எங்கள் எல்லோர் முன்னிலையிலும் நாங்கள் எல்லோரும் சாட்சியாக இருக்கும் நிலையில் அவரது செயற்பாடுகள் அமைய அவரை நாங்கள் கண்டிருக்கிறோம். அவரிடம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பல்வேறு நல்ல குணங்கள், செயல்பாடுகள், இஸ்லாமிய பண்பாடுகள் இருந்த போதிலும் நான் அறிந்த, எனது ஞாபகத்தில் வருகின்ற ஒரு சில விடயங்களை உங்களோடு நான் கலந்து பேசலாம் என்று நினைக்கிறேன். ஒருமுறை நான் அவரோடு பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென்று பேசுவதை நிறுத்திவிட்டு ஜஃபருல்லா சார் அவர்கள் அப்படியே பாதையில் நின்று விட்டார். நான் கேட்டேன், ஏன் சார், ஏன் திடீரென்று நின்று விட்டீர்கள், ஏன் பேசுவதை நிறுத்திவிட்டீர்கள் என்று. கையாலும் கண்ணாலும் காட்டினார். அதான் ஒலிக்கிறது, அதுவரை நாங்கள் அமைதியாக இதே இடத்தில் நின்று செல்வோம் என்ற வகையில் சைகை காட்டிவிட்டு அப்படியே நின்றார். இந்த காலத்தில் அதான் ஒலிக்கும் பொழுது நாங்கள் பாட்டுக்கள் கேட்டுக்கொண்டிருந்தால், தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தால் அதன் ஒலியை சற்று குறைத்து நாங்கள் செய்திகளையோ வேறு விடயங்களையோ பேசுவதையோ கேட்பதையோ ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறோம். மேலும் விளையாடி கொண்டிருந்தால் விளையாடி கொண்டிருக்கிறோம், சாப்பிட்டு கொண்டிருந்தால் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். எதை செய்து கொண்டிருக்கிறோமோ அதை நாங்கள் நிறுத்தாமல் அதில் தொடர்ந்து நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எங்கள் கண்முன்னே எங்கள் பிள்ளைகளும் அவ்வாறு தான் நடக்கிறார்கள். நாங்கள் எங்கள் காதில் விழுந்தும் விழாதபடி நாங்கள் அதானுக்கு அவ்வாறு தான் மரியாதை செய்கிறோம், நான் உட்பட. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ஒரு ஆசிரியராக, ஒரு பெரிய மனிதராக, ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு மனிதராக அந்த அதான் ஒலி கேட்கும் பொழுது அந்த இடத்திலேயே அவர் நின்று விட்டார். பேசுவதை உடனே நிறுத்திவிட்டார், தலையை தாழ்த்தி விட்டார். இவ்வாறான ஒரு மனிதரை இந்த காலத்தில் நான் எங்குமே பார்த்து இல்லை, கண்டது இல்லை என்று தான் நான் சொல்ல வேண்டும். இது ஒன்று. அதே போன்று எந்த இடமாக இருந்தாலும் சரி, அது பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி, பாடசாலையாக இருந்தாலும் சரி, அல்லது சமூக விடயங்களில் ஏதாவது ஈடுபடும் ஒரு நேரத்திலோ சரி, தனக்கு தனது அறிவுக்கு எது நீதி, எது நியாயம் என்று அவர் அறிகிறாரோ அதற்காக அவர் வாதாடுவார்.
அதற்காக அவர் குரல் கொடுப்பார், அதற்காக அவர் பேசுவார். பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் அதாவது பள்ளியில் ஏதாவது மார்க்க விளக்க நிகழ்வுகள் நிகழ்கின்ற போதும் அவர் துருவி துருவி அது பற்றிய சந்தேகங்களை தெளிவுபடுத்தி கொள்ளும் நோக்கில் அது பற்றி கேட்பார். அவரது நோக்கம் அந்த இடத்தை குழப்புவது அல்ல, அந்த தெளிவை பெறுவதாகத்தான் இருக்கும். எனவே சில பேர் அவருக்கு சில விமர்சன பார்வைகளை முன்வைத்தவர்களும் உண்டு. அவர் இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது, அவர் இருந்தால் கேள்வி கேட்பார், அவர் ஒரு தலைவலி, இப்படி பார்ப்பவர்களும் இருந்தார்கள். ஆனால் அவரோடு நெருங்கி பழகக்கூடியவர்கள் அவரது பண்பை, அவரது நல்ல கொள்கைகளை அறிந்தவர்கள் அறிவார்கள். அவர் அந்த தெளிவுகளை மிக சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கில்தான் அவர் அந்த கேள்விகளை கேட்பார். அதே போன்று அநீதியான நீதியற்ற சில விடயங்கள் சமூகத்தில் நடந்தால் அவர் அது பற்றிய கேள்விகளையும் யார் எவர் என்று பார்க்காமல் முன்வைப்பார். எனக்கு ஒரு சில பர்சனலாக எனக்கு ஒரு சில அநியாயங்கள் நேர்ந்த பொழுது அநீதி இழைத்த அந்த குறிப்பிட்ட நபரோடு தான் போய் பேசுவதாக அவர் பல வேளைகளில் கேட்ட பொழுதும் நான் உறவுகள் பாதிக்கப்படும் என்ற நோக்கில் நான் அவரை பல பொழுது வேண்டாம் சார், நாங்கள் அதை விட்டுவிடுவோம், அதை மறுமையில் பார்த்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் என்று அவரிடம் நான் பலபோது பேசவிடாமல் தடுத்தும் மறுத்தும் அப்படியே வந்துவிட்டேன். எனக்கு சொந்த வாழ்வில் பல அநீதிகள் பட்ட போது பலர் அறிந்தும் கூட எவருமே வந்து என்னிடம் அது பற்றி தான் போய் குரல் கொடுக்கிறேன் பேசுகிறேன் என்று எவரும் சொன்னதில்லை. ஆகவே நான் இங்கே பார்க்கிறேன், எனக்காக பேசியதற்காக அல்ல, அந்த அநீதிக்காக அவர் குரல் கொடுக்க வேண்டும் என்ற அந்த பண்பு அவரிடம் இருந்தபடியால் அவர் அதற்காக குரல் கொடுக்க முன்வந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். இப்படி அவருடன் நெருங்கி பழகியவர்கள் அவர் பற்றிய அவரது அந்த நற்குணங்களை அறிவார்கள். மேலும் குறிப்பாக இன்னும் ஒரு சம்பவத்தை நான் கட்டாயம் சொல்ல வேண்டும். அவர் இஸ்லாத்தை கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக இருந்த போதிலும் அல் குர்ஆன் சம்பந்தமான பல அறிவு அல்லது அல் குர்ஆனை எப்படி ஓத வேண்டும், எவ்வாறு உச்சரிக்க வேண்டும், எவ்வாறு அதனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக அவர் இருந்த போதிலும் கூட ஒரு முறை வந்து ஒரு பள்ளி வாயிலிலே பரலான தொழுகை நிறைவேற்றிய பின்னர் ஒரு இளவயது இமாம் ஒருவர் எழுந்து அல்ஹம்து சூரா தொழுகைக்கு எவ்வளவு முக்கியம் என்பதையும் அதை ஓதும் பொழுது நாங்கள் பிழைகளை எங்களை அறியாமலே விடுகிறோம் என்றும், எனவே அல்ஹம்து சூராவை ஓதிக்காட்டி பிழைகளை திருத்திக் கொள்ள விரும்புவோர் எழுந்து ஓதிக்காட்டுங்கள் என்று ஒரு வேண்டுகோளை விடுத்தபோது அந்த சபையிலே முதலாவதாக எழுந்து அல்ஹம்து சூராவை ஓதிக்காட்டி அதில் ஓரிரு திருத்தங்களையும் அவர் சரி செய்து அவரது கடைசி காலங்களில் கூட அவர் மார்க்கத்தை இவ்வாறு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த பண்புள்ள மனிதராக இருந்தார். இன்னும் பல வயது முதிர்ந்தவர்கள் வாலிபர்கள் எழுந்து அல்ஹம்து சூராவை ஓதிக்காட்டி ஏழுமானவரை அந்த திருத்தங்களை செய்து கொண்டார்கள். ஆனால் நாங்களெல்லாம் செய்தது பரவாயில்லை, ஆனால் இஸ்லாத்தை ஒரு பாடமாக கற்றுக் கொடுக்கக்கூடிய அல் குர்ஆனை பலருக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஆசிரியர் தான் இன்னும் திருத்திக் கொள்வதற்கு இருக்கலாம் என்ற ஒரு நோக்கில் எவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே எழுந்து அந்த சபையிலே ஓதி காட்டுவது அவ்வளவு இலேசான எல்லோரும் செய்யும் ஒரு விடயம் அல்ல. ஏனென்றால் அவர் ஏற்கனவே குர்ஆனை இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்த நிலையிலும் கூட யார் என்ன நினைப்பார்கள் என்று அவர் கவலையுறாமல் அந்த ஒரு சபையிலே எழுந்து அல்ஹம்து சூராவை ஓதிக்காட்டி திருத்திக் கொண்டார். பொதுவாக ஒரு பயான் நிகழ்ச்சி நடந்தால் இமாம் தொழுவித்த பிறகு அவர் அந்த பயான் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள மாட்டார். ஏனென்றால் அந்த பயானை நிகழ்த்தக்கூடியவர் ஒரு சாதாரண ஒரு தாயியாக இருக்கும் பட்சத்தில் சில வேளை ஒரு சில உலமாக்கள் அவ்வாறான சூழ்நிலை தான் இதற்கு அந்த இடத்திலே அமர்ந்து இந்த விடயத்தை இவரிடம் கேட்க வேண்டும் என்று நினைக்கும் பலரை நான் கண்டிருக்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலையிலே ஒரு இள வயது இமாம், திருமணம் கூட முடித்திராத ஒரு இளவயது இமாம் எழுந்து இவ்வாறு சொல்கையில் அந்த சபைக்கு மத்தியிலே அவரை எல்லோரும் அறிவார்கள். அந்த சபைக்கு மத்தியிலே அவர் எழுந்து அல்ஹம்து சூராவை
ஓதிக்காட்டிய அந்த பண்பு, அவர் இஸ்லாத்தை எவ்வாறு கற்றுக்கொள்ள வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்று தன்னை எவ்வாறு திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற முனைப்போடு வாழ்ந்த ஒரு மனிதர் என்பதை நான் இங்கே பதிய விரும்புகிறேன். இவ்வாறு ஒரு நல்ல முஸ்லிமாக எல்லா வேலைகளிலும் வாழ்வதற்கு முயன்று தன்னால் இயலுமானவரை அவ்வாறான ஒரு வாழ்க்கையை இறுதி வரை வாழ்ந்து முடித்த சஃபருல்லா அவர்களை அன்பும் கருணையும் மிக்க அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டு அவரது கபருடைய வாழ்க்கையையும் அதே நேரம் மறுமை வாழ்க்கையையும் அல்லாஹ் பொருந்திக்கொண்டு அவருக்கு அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தையும் சுவனத்தையும் அவன் கொடுத்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.